ஹாய் எவ்ரிவன். சேமியா உருளைக்கிழங்கு வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது உருகுனதும் 1 கப் சேமியா சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா டார்க் கோல்டன் கலர் வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணியை ஊற்றுறேன். இதில் ஊற்றிட்டு உடனே வந்துட்டு இது வடிகட்டிடணும். சுடு தண்ணி ஊற்றிட்டு உடனே வடிகட்டினதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு நார்மலான பச்சை தண்ணி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து ஒரு வாட்டி அலம்பிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லை மேஷால் வந்து ஃபஸ்ட் நல்லா மசிச்சுக்கலாம். இதில் வந்து நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 வாசி குடமிளகா, ஒரு பெரிய பச்சை மிளகா ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே நான் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து தண்ணி ஊற்றி வடித்த சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ஹோல் ப்ராசஸ்க்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா தண்ணி வந்து அதிலே இருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சது அண்ட் வெங்காயம், குடமிளகா இதில் இருக்க தண்ணியே போதும். ஸோ தண்ணி சேர்க்காதீங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் சுட போகிற நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. அந்த எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃபோர்க்கை யூஸ் பண்ணி கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துடுறேன். நீங்கள் நார்மலாக கையால் எடுத்து போடுறதுனால போடலாம். பட் ஃபோர்க்கில் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் கொஞ்சம் நல்லா வரும். அவ்வளோதான். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியதான். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் இது. நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து டீ டைமில் சாப்பிடக்கூடிய ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலை எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை. காரத்துக்கு நான் வந்து 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் வந்து ரொம்ப ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி மெல்லிசாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வெங்காயம் சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம். 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வந்து பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ரஃப்பாக வந்து கையால் நல்லா அழுத்தி பேசுங்க. அப்போ தான் வந்து வெங்காயத்தில் இருக்க மாய்ஸ்சர் வந்து வெளியில் வரும். இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா வந்து மாவு வந்து டைட்டாக பிசைஞ்சிக்கணும். ஏன்னா அது ஓட்ஸ் இல்லையா, அப்படியே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன் தண்ணி சேர்த்து. இது வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கணும். நீங்கள் கரண்டிலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பக்கோடா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு அப்படியே பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நல்ல கோல்டன் கலர் வந்ததும் அதை எடுத்துடலாம். அண்ட் ரொம்ப கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக் இது. மற்ற பக்கோடா மாதிரி இல்லை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 6 நாளும் இதை செஞ்சு 2-3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இது கிறிஸ்பாகவே இருக்கும்.
ரொம்பவே ஈஸியாக சூப்பர் கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக் இது. உங்கள்கிட்ட ஓட்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேபேஜ் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பாதி முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய், அது ஃப்ரிட்டர்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை. முதல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் இந்த துருவின முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, வேர்க்கடலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன். இந்த இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா முட்டைக்கோஸில் இருக்க தண்ணி வெளியே வரும், அதனால நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அப்படியே தெளிச்சுட்டு அப்படியே பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்க்க வேண்டி வரும். அதனால தான் நான் 1/2 கப்லேருந்து 3/4 கப்புன்னு போட்டிருக்கேன். பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த மாவு முட்டைக்கோஸில் அந்தளவுக்கு கோட்டாக இருக்காது, பட் லைட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. சூடான எண்ணெயில் இந்த கேபேஜ் ஒரு ஸ்பூனாக எடுத்து அப்படியே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வந்ததை எடுத்துட வேண்டியது தான். இதை பாருங்கள், எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். அது மாவு, கடலை மாவு இந்த முட்டைக்கோஸில் ரொம்பவும் கோட் ஆகலை, ஜஸ்ட் மெல்லிசாக ஒரு லேயர் மாதிரி கோட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக, ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியான கேபேஜ் ஃப்ரிட்டர்ஸ் ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளவே இது செஞ்சிடலாம். இன்றைக்கி பாலக் பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ரெட்டை மிக்சியில் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3 ப்ரெட்டை அரைச்சா நான் 2 கப் அளவுக்கு அரைச்ச ப்ரெட் வரும். அதாவது ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். 2 கப் அரைச்ச ப்ரெட்டு கூட நான் 1/2 கப் அளவுக்கு பாலக்கீரையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்படியே கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் அழுத்தி பிசையும் போது இந்த வெங்காயம், பாலக்கீரையில் இருக்க மாய்ஸ்டர் வெளியே மாவு கொஞ்சம் ஈரப்பதமாகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாவில் இந்த ஈரப்பதம் வெளியே நீங்கள் இப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே தெரியும், பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ இது கூட ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கும் மேலே வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கோடா மொறுமொறுன்னு வராது. ஜஸ்ட் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்தேன். நல்லா மாவு டைட்டாக வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு அப்படியே நீங்கள் எப்பவும் பக்கோடா எப்படி உதுத்து விடுவீங்களோ அந்த மாதிரி எண்ணெயில் உதுத்து விட்டு நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சப்போஸ் நீங்கள் மாவு பேசும் போது நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது போடுங்க. அப்போ தான் அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக புரிஞ்சு வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டைலில் அடுப்புலேருந்து எடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக். எப்பவுமே யூஸ்வலாக போடுற பக்கோடா விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.